பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிய முடிவிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என ராமதாஸ் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தந்தை மகனிடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையை சரி செய்ய பாமக மூத்த தலைவர்களும் நிர்வாகிகளும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றனர். பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக மாற்றிவிட்டு தலைவர் பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்வதாக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இந்த நடவடிக்கை கட்சியினரிடையே அதிருப்தியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னையில் உள்ள அன்புமணியை அவரது இல்லத்தில் பாமக நிர்வாகிகள் வழக்கறிஞர் பாலு, முன்னாள் MP செந்தில்குமார், வன்னியர் சங்க மாநில செயலாளர் சேலம் கார்த்திக், பசுமை தாயகம் அருள் ஆகியோர் சந்தித்து பேசினர். கையோடு தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸை சந்திக்க அவர்கள் வருகை புரிந்தனர். வீட்டின் வாயிலில் காத்திருந்த நிர்வாகிகளை சந்தித்து பேச ராமதாஸ் மறுத்துவிட்டார். 3.5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இதனிடையே பாமகவில் நிலவும் உட்கட்சி பூசல் தொடர்பாக பேசிய அக்கட்சியின் கௌரவ தலைவர் GK மணி, தற்போதைய பிரச்சினை சரி செய்யப்பட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை ஒற்றுமையுடன் சந்திப்போம் என கூறியுள்ளார். இதனிடையே 3வது நாளாக ராமதாஸை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அவரது மூத்த மகள் காந்திமதி ஈடுபட்டுள்ளார். அவரையும் பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகனையும் மட்டுமே ராமதாஸ் சந்தித்து பேசுவதாகவும், தனது முடிவிலிருந்து அவர் பின்வாங்கப் போவதில்லை என்றும் பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அன்புமணி விவகாரம் தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் யாரும் தம்மை சந்திக்க வர வேண்டாம் என ராமதாஸ் திட்டவட்டமாக கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது.